விடுமுறை தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா தலங்களில் மக்கள் குடும்பமாக குவிந்து பொழுதை கழித்தனர். டிட்வா புயல் தாக்கத்தால் ஒரு வாரத்திற்கு பிறகு சுற்றுலா தலங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன. இதனால் வார விடுமுறையை ஒட்டி மக்கள் குடும்பமாக சுற்றுலா தலங்களில் குவிந்து குதூகலித்தனர். குறிப்பாக கொடைக்கானலில் திரும்பும் திசையெங்கும் மக்கள் தலைகளாக காட்சியளித்தன. பச்சை பசேலென காட்சியளிக்கும் பிரையன் பூங்காவின் அழகை கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த மக்கள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி, சைக்கிள் சவாரி, குதிரை சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். சீசன் நல்லா இருக்கு. இந்த டைம் லாஸ்ட் ஒரு 10 டேஸா மழைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு 2 டேஸா வெதர் நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ போட் ஹவுஸ் வந்திருக்கோம், நல்ல க்ரௌடு. 1 hour லாஸ்ட் 1 hour வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நல்ல க்ரௌடு, சீசன் டைம், கண்டிப்பா எல்லாரும் ஒன்றும் என்ஜாய் பண்ணோம். இப்போ குணா குகை, பில்லர் ராக்கு, பூம்பாறை நல்ல கிளைமேட்டு, மிஸ்ட், கண்டிப்பா எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுவோம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பருப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு குதூகலித்தனர். வந்திருக்கோம் ஒரு 10 பேர்கிட்ட. சூப்பராக இருக்குது. இங்கே திருப்பருப்பு அருவிக்கு குளிக்க வந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே குளிக்கிறது நல்லா ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்திருக்கோம், அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. பொள்ளாச்சி அருகே வால்பாறை சாலை ஓரம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள கவி அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவியில் கொட்டிய தண்ணீரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். கவி அருவியில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தடுப்புச் சுவர், தடுப்பு கம்பிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் தற்போது தற்காலிக மரக்கட்டைகள் வைத்தே தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.